நடிகர் விஜய் அவர்களுடைய படம் அப்படின்னாலே ரிலீஸிற்கு பல மாதங்களுக்கு முன்பே அனைத்து பிசினஸுமே நடைபெற்று முடிந்துவிடும். இன்னும் சொல்ல போனா பூஜை போடும் போதே படத்துல சில முக்கிய உரிமைகளை முன்னணி நிறுவனங்கள் தட்டி தூக்கிடுவாங்க. ஆனால் தற்போது நடந்துள்ள விஷயம் ரசிகர்களுக்கு பெரிய ஷாக்கு கொடுத்திருக்கு. விஜய் சாருடைய கடைசி படம் ஜனநாயகன். இந்த படத்தை முன்னணி இயக்குனர் வினோத் அவர்கள் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய படப்பிடிப்பு சமீபத்துல தான் முடிச்சது. தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கா. வர 2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த படம் வெளியாகும் அப்படின்னு படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. இந்நிலையில இதுவரைக்குமே ஜனநாயகன் படத்துடைய சேட்டலைட் உரிமை விற்பனையாகவில்லை அப்படின்னு ஒரு போலியான தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரலாக ஆரம்பிச்சது. ஆனா இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது படக்குழு தரப்புல இருந்தே சேட்டலைட் உரிமை எப்போதோ விற்பனையாகிவிட்டது. அது மட்டும் இல்லாம இதுவரைக்குமே தமிழ் சினிமாவில எந்த படத்திற்குமே இல்லாத அளவிற்கு இந்த படத்துடைய சேட்டலைட் உரிமம் விற்கப்பட்டிருக்கா. இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுவதால இதனை தளபதி ரசிகர்களுமே சோசியல் மீடியாக்கள்ல வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த படத்துல இருந்து இது வரைக்குமே ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் அப்படின்னு 2 புகைப்படங்களை வெளியிட்டிருக்காங்க. அதனடுத்து தளபதியுடைய பர்த்டே ஸ்பெஷலாக ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோ வெளியாச்சு. இதனடுத்து ரசிகர்களுமே படத்துடைய அப்டேட்டை எப்போது விடுவீங்க, குறிப்பாக படத்துடைய சிங்கிள் ட்ராக்கை எப்போது விடுவீங்க அப்படின்னு கேட்டுட்டுமே இருந்தாங்க. அவங்களுக்கு விருந்தளிக்கும் வகையில இன்று விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்த படத்துடைய முதல் சிங்கிள் ட்ராக் பாடல் வெளியாக இருக்கா. சோ இந்த பாடலை கேட்க ஒட்டுமொத்த ரசிகர்களுமே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. சோ நீங்களும் வெயிட் பண்றீங்க அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.